சுய முயற்சியின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனம் தளர தேவையில்லை. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலியம் பெரிய அளவில் ஆதாயம் பெறதுக்கான உங்களுக்கு திறமைக்கு கிடைச்ச சவாலாக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ஆவணி மாதம் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஆவணி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அதாவது 16/8/2024 15/9/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த கிரக நிலையில் தரும் அப்படின்றத பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அவர் சுக்கிரன் சாரம் பெற்று இருக்கார். சுக்கிரனும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 7 கூடையும் 10ல் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அனுகூலமான பலன். இன்னொன்று இதில் 8, 11 கூடைய புதனோடு சேர்ந்து அதே நேரத்தில் 10ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கார். அப்போ சூரியன் புதன் சுக்கிரன் 10ல் இருக்கிறதுன்றது நீண்ட காலமாக ஏதாவது தடைப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில்னாக்கா உங்களோட ஜாப் வைஸு ஒரு லேகு அல்லது பிஸ்னஸ் வைஸு ஒரு லேக்குனாக்கா 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஏதாவது ஒரு இடையூறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய். அதே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான். அவர் இருக்கிறது அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு 7ஆம் இடத்துல பகைப்பெற்ற இடம் அது. பட் இருந்தாலும் சுயசாரத்தின் அடிப்படையில் இருக்கார். அதாவது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கார். இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னோம்னாக்கா 2-5 கூடைய குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு ப்ளஸ் தான். அது சந்திரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். சந்திரன் 4ஆம் பாதம் அப்படின்றப்போ சந்திரன் 4 அப்படின்றது கிட்டத்தட்ட சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 9 கூடையவர். அவர் இருக்கிறது அட் ப்ரெசண்ட்டு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9-2 அப்படின்றப்ப ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன ரீதியாக, அதாவது பண ரீதியாக, உங்களுடைய ஜாப் வைஸு, உங்களுடைய கேரியர் வைஸு, உங்களுடைய பிஸ்னஸ் வைஸு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும். அதில் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், கடன்களை ஒரு முறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6 கூடையவனும் அந்த இடத்துல தான் இருக்கான், 7ஆம் இடத்துல இருக்கான். அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ சுயசாரம்னாக்கில் இந்த இடத்துல ராசி ப்ளஸ் 6ன்றது கிட்டத்தட்ட 6-7ஓட சம்மந்தப்பட்டாலே தொழில் வழி ஒரு நஷ்டமோ அல்லது ஒரு பண நெருக்கடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல குரு இருக்கிறதுன்றது உங்களுக்கு 2ஆம் இடத்துல அவர் சுக்கிரசாரம் பெற்றிருந்தால் கூட அவர் ஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடம் தான் அவருடைய இடம். 9 கூடையின் 2ல் இருந்தாலே தந்தை வழி ஆதாயங்களோ அல்லது தந்தைக்கு இணையான மக்கள் வழி ஆதாயங்களோ அல்லது பூர்வீக சொத்து வழி ஆதாயங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை பாக்கியஸ்தானாதிபதி 2ல் இருந்தாலே நீங்கள் உழைக்காமல் சில விஷயங்கள் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல மிக முக்கியமான தன்மையில் பார்க்கக்கூடியது 4ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் தான். 5ல் ராகு இருக்கார். அவரும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சனி சாரத்தில் இருக்கார். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், சுகஸ்தானத்தில் இருக்கார். தாயாருக்கு உடல்நல குறைவு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது தாயாருக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா அவரும் குருசாரம் தான் பெறுறாரு. அப்போ தாயார் வழியும் ஆதாயம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ப்ராப்பர்ட்டின்றது ஒரு பூர்வீக சொத்து, ஏன்னா சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்றது 2-5 கூடைய குரு தான். அப்போ பூர்வீகம்னாலே 5ஆம் இடத்துக்கு அதிபதி சாரத்தில் தான் 4ல் இருக்காருனாக்கா அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்து பூர்வீகத்தின் அடிப்படையில் ஏதாவது உங்களுக்கு உயிலோ அல்லது செட்டில்மெண்ட்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு 11ல் இருக்கிற கேது, அவரும் இருக்கிறது சந்திரசாரம், சந்திரன் 2ல் இருக்கார். அப்போ கேதுவோட இடம் அப்படின்றது ஹஸ்த நட்சத்திரம். அவர் இருக்கிறது 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஹஸ்தம் 1 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அந்த இதுவும் உங்களுக்கு வந்து எந்த பாவத்தை இயக்குனாக்கா 6ஆம் பாவத்தை தான் இயக்குது. அதிகபட்சம் ஜாபில் தான் ஒரு நெருக்கடி இருக்கும். பட் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு தொழில் வழி ஏதாவது பிரேக்கப் இருந்துச்சுனாக்கா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயதொழில் வழி பெரிய அளவில் மாற்றமும் அபிவிருத்தியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கடன்கள்லேருந்து விமோச்சனம் வருமா அப்படின்னம்னாக்கா கடனும் உங்களுடைய எண்ணமும் ஒரே கடனை சார்ந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், வியாதிகளை சார்ந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு இருக்கிறது 8ல் இருக்கார், சந்திரசாரத்தில் இருக்கார். அவரு கிட்டத்தட்ட நியர்பை இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திரன் தான் இது வரைக்கும் புத்திரனே இல்லை அப்படின்னா புத்திரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 6 கூடை 2 சேர்ந்து இருக்கிறது தான் இந்த இடத்துல சிக்கல். 6 கூடை 6 செவ்வாய், உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தான். அவர் சுயசாரம் மற்ற தன்மையில் இருக்கார். அப்போ ராகு சாரத்தில் எப்போ செவ்வாய் பயணிக்கிறாரோ, ராகு சாரம்னாக்க கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கு திருவாதிரையில் வரப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அமைப்பு இருக்கும். எனக்கு இது வரைக்கும் 8ஆம் இடம்ன்றது கர்ப்பப்பை தொடர்புடையது, மறைவிட தொடர்புடையது. அது வந்து 5ல் இருக்கார். இது வரைக்கும் தேக்க நிலை பெற்றிருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்னன்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல சூரியன் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை அப்படின்றப்ப குரு தான் சம்மந்தப்படுறாரு அப்படின்னம்னா ஆயுர்வேத, சித்தா, ஹோமியோபதி அந்த தன்மையில் உங்களோட புத்திர பாக்கியத்தை நீங்கள் ஈடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் இருக்குது. புத்திரன் வழி கொஞ்சம் எனக்கு கிடைக்கல, இதனால் லேட் ஆகுது அப்படின்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த ராகு வந்து உங்களுக்கு திருவாதிரையில் பயணிக்கிறப்ப உங்களுக்கு
உங்களுக்கு இதே டயத்தில் ராகு இந்த சனியோட சாரத்தில் தான் இருப்பார். சனி 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ உடல் வலி கொஞ்சம் உடல் உபாதையோ அல்லது உடல் வலி இருக்கிற தொந்தரவின் அடிப்படையில் தான் புத்திரபாக்கியம் தள்ளி போயிருக்கு. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு நல்லாவே இருக்குது. அப்போ இது வரைக்குமே எத்தனை வருடங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனா கூட இந்த ஆண்டு இந்த ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் எப்போவுமே 4, 5, 10 குடைகளோட சம்மந்தப்பட்டாலே புத்திரபாக்கியம் உண்டு. கர்மம் செய்ய புத்திரன் உண்டுன்னு ஒரு விதி இருக்குது. இந்த இடத்துல 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கார். யார்? உங்களுக்கு 2ல் இருக்க சந்திரன் வலிமையாக இருக்கார். அதே நேரத்தில் அந்த 4, 5 அப்படின்றப்ப 4ல் இருக்கக்கூடிய சனி 5 கூடைய குருவோட சாரத்தில் தான் இருக்கார் சனி. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த இடத்துல குருவும் உங்களுக்கு நேரடி பார்வை கிடைக்கிது. அப்போ எப்போவுமே தன பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாருனாக்கா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவி இது வரைக்கும் ஒரு டிஸ்பியூட்டில் இருந்தால் கூட இந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து உங்கள் சுமூத்தான நல் உறவு இணக்கமான வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கேரியர் வைஸு நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் மாறுறதுக்கோ அல்லது கொஞ்சம் அதில் லேக் ஆகிறதுக்கோ அல்லது கடன்களில் அது கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை மாற்றன்றது இந்த டைம் நீங்களாக பார்த்து போனால் நல்லது. ஏன்னா அந்த டைம் வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6, 7 சம்மந்தப்படுது இந்த இடத்துல குருவும் செவ்வாயும். அந்த செவ்வாய் சுயசாரம் பெற்ற தன்மையிலேருந்து எப்போ விலக்கி உங்களுக்கு திருவாதிரைக்குள்ள செவ்வாய் நுழையிறாரோ அப்போ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த 6ன்றது உடஞ்சி போயிடணும். 6 உடஞ்சி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு பெருசாக அதாவது ஒரு அழுத்தம் இருக்காது. நெகட்டிவான அழுத்தங்கள் எதுவுமே இருக்காது. பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6 கூட நெட்டில் மறைஞ்சாலே நல்லது. அது ராசியாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் என்ன 6 கூட இந்த இடத்துல லக்னாதிபதி 8ல் போய் மறைகிறதுன்றது நல்லதில்லை. ஆனால் 6 கூட 8ல் போய் மறைகிறது நல்லது. அது ராகுசாரம் தீயக்கோளின் சாரத்தில் போய் மறைகிறதுன்றது இன்னும் நல்லது. அந்த தீயக்கோள் எதில் இருக்கார் அப்படின்னா 5ஆம் இடத்துல தான் இருக்காது. இந்த இடத்துல 5, 8 லிங்க் ஆகிடுதுங்களா உங்கள் ராசிக்கு. இந்த இடத்துல குரு 7ஆம் இடத்துலேருந்து ஒரே சேஃப் கார்டு என்ன பண்ணுறாருனாக்கா குரு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு லாபஸ்தானத்தையும் உங்கள் ஸ்தானத்தையும் உங்களுடைய அதாவது வாக்குன்றது உங்களுடைய கம்யூனிகேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் கான்டாக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுற்றுப்புற ஆளுங்களை வச்சுக்கிட்டே நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ புத்திர சந்தானம்ன்றது தடைப்பட்ட தன்மைகள் உள்ளவங்களுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புத்திரர்கள் ஏதாவது ஒரு முரண்பட்ட தன்மையில் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னோம்னாக்கா இந்த டைம் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெருசாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கப்போ அல்லது சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் லிங்க்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய சொல்படி கேட்காம இருக்கிறதோ அல்லது அவங்கள நீங்கள் சரியான புரிதல் இல்லாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 6 கூடையணும். அப்போ அவங்களும் உங்களுக்குமே டேர்ம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 7 கூடையன் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்கள் கூட நல்லா அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7 கூடையவன் சுக்கிரன் இருக்கிறதுன்றது 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ல் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் சுயதொழில் ஆதாயப்படுறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல சுயசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். 7, 12 கூடிய சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அப்போ கணவன் மனைக்குள்ள இது நாள் வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் கூட மறைஞ்சு நீங்கள் அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்யூன்யமாக இருந்தால் தான் இந்த இடத்துல 5ஆம் பாவமே ஒர்க் பண்ணும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒர்க் பண்ணும். ஒருத்தர் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் உங்களுக்கு அடாப்ட் பண்ணும் பட்சத்தில் ஏதாவது அவங்க வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதாயங்கள் மட்டுமே நம்மளுடைய சுய முயற்சி எதுவும் இதில் இருக்கா அப்படின்னா முயற்சின்றது 3ஆம் இடம் 3 கூடையவனு இந்த இடத்துல குருசாரம் பெற்ற தன்மையில் தான் 4ல் இருக்கார். அப்போ சுய முயற்சியின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனம் தளர தேவையில்லை. இந்த இடத்துல 5ன்றது ராகு நுணுக்கமான திறமைகளை நீங்கள் வச்சுருந்தா கூட அது இது நாள் வரைக்கும் சர்வேல் பண்ணக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். இன்னும் அந்த ஒரு பாசிபிள் அதிகமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உங்களுடைய தனித்துவம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலியம் பெரிய அளவில் ஆதாயம் பெறதுக்கான உங்களுக்கு திறமைக்கு கிடைச்ச சவாலாக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ஆவணி மாதம் தான். அப்போ லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் 10ஆம் இடத்துல 3 கோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் இந்த சுக்கிரன் சுயசாரம் பெற்ற தன்மையிலையும் அதே சூரியன் புதன்றது உங்களுக்கு கேதுவின் சாரத்தில் தான் இருக்கார். கேது அட் ப்ரெசென்ட் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அது ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு. அதனால் எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை. ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் இந்த செவ்வாய் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தை முடிஞ்சு 3ஆம் பாதத்துக்கு போனதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அதுலேயும் 3ஆம் பாதத்துக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்றது க்ளீன் ஆகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜின்றது திருவாதிரைக்குள்ளே நுழைஞ்சதுமே சரியாயிடும். அப்போ நீங்கள் வெயிட் அண்ட் சீ தான். இந்த இடத்துல அதிகபட்சம் இந்த ராகுக்குள்ளே செவ்வாய் என்ட்ரானதுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த கவலைகளின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அந்த கஷ்டத்தின் அடிப்படையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா மோரல்லஸ்ஸு இங்கே ஆவணியில் ஆரம்பித்தா கூட ரொம்ப கிளியரான ஒரு ஃபோர்காஸ்ட் நீங்கள்
ஃப்யூச்சர் லைஃப்பை பிளான் பண்ணணும் அப்படின்னா 11ஆம் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புது வேகம், புது யுக்தி, புது வழி எல்லாமே வந்துடும். அப்போ இந்த ஆவணி மாதன்றத ஒரு கேட் ஓப்பன் மாதிரி, உங்களுக்கு ஐ ஓப்பனர் மாதிரி இந்த டைம் கிடைக்கும். அப்போ அந்த டயத்தில் உங்களுக்கு உதிக்கிற, ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் தான் இருக்காங்க, அவனும் சந்திரசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கான், சந்திரன் 9. அப்படின்றப்ப ஒரு புதிய முயற்சிகள், தொழில் முயற்சி செய்கிறதோ அல்லது புதிய ஐடியா கிரியேட் ஆகிறதோ அல்லது ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலை வெளி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்போ என்ட்ரி ஏதாவது எக்ஸாம் நான் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா தாராளமாக இந்த ராகுக்குள்ளே செவ்வாய் நுழைஞ்சது உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஏன்னா 5ல் இருக்கிற ராகுன்றது நுட்பமான நுணுக்கமான ரைட் ரூட்டோட ராங் ரூட் உங்களுக்கு அத்துப்படியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரைட் ரூட்டோட ராங் ரூட் அப்படின்னம்னா நுட்பமான உங்களுக்கு யுக்திகளை நீங்கள் கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அது இல்லீகல்னு சொல்ல முடியாது, லீகல் தான். பட் அடுத்தவங்க ப்ளே பண்ணாத தன்மையை நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறதுன்றதை விட நீங்கள் எழுதுறது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி, அதாவது தெரியாத கூட நீங்கள் தெரிஞ்ச மாதிரி எழுதுறப்ப அந்த தெரியாத எழுதுனது உங்களுக்கு சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குருட்டாம்புக்கள் அடித்தா கூட உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு கல் எடுத்து வீசுகிறோம், பட் அது வந்து மாங்காய் கீழே விழுந்துடுற மாதிரி. நம்ம குறிப்பாத்து அடிக்காட்டியும் நம்ம ஏதோ ஒரு வீசுகிறோம், பட் நமக்கு லக்கு. அப்போ லக்குன்றது அந்த இடத்துல அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இந்த இடத்துல செவ்வாய் ராசியாதிபதி இந்த இடத்துல 8ல் போய் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கானாக்க செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நுழையிற போய் கிடச்சிடும். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருனாக்கா ராகு 5ல் தான் இருக்கார். அப்போ பங்குவலி ஆதாயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த டைம் உங்களுடைய ஏதாவது ஷேர்ஸ் இது வரைக்கும் லோ டெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆவணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பீக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக 5, 8, 11, 2 ப்ளஸ் ராகு சம்மந்தப்படுதான்னு பார்த்துக்கங்க. அதில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆதாயங்கள், பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா இந்த டைம்ன்றது அதிகபட்சம். இப்போ என்னன்னாக்கா நிறையா பேருடைய தாட்ஸு, நிறையா பேருடைய இது என்னன்னாக்கா ஏர்னிங் எப்படின்னாக்கா ப்ரைமரி சோர்ஸை காட்டிலும் அடுத்த நாள் அடிஷ்னலாக ஒரு எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு எனக்கு அடிஷ்னல் இன்கம், என்னுடைய நேரமும் கம்மியாக இருக்கணும், அல்லது அது ரிட்டர்ன்ஸு கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும், அல்லது நான் போடுறத விட நான் யூகிக்கிறத விட, ஏன்னா நீங்கள் யூகிக்கிறதுன்றது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பிளான் பண்ணால் அந்த சக்ஸஸ் ஆகும். இந்த ஆவணி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகநிலைகள் இருக்குது. அதனால் கலங்கவே தேவையில்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், 4ஆம் இடத்துல இருக்கிற சனி தாயாருக்கு கொண்டு உடல்நல குறைகளை ஏற்படுத்த கொஞ்சம் கவனம் தேவை. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல கிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாய் ஒரு கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்னதாக கணவன் மனைவின்றதை விட இந்த இடத்துல என்னன்னாக்கா ஒரு கருத்து மோதல் அப்படின்றது உங்களுடைய குழந்தைகள் வழி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல யாரும் இல்லை, 8 குடையவனும் உங்களுக்கு 11 குடையவனும் சேர்ந்து தான் 10ல் புதன் இருக்காங்க. அப்போ தொழில் வழி திடீர் வரதுக்கான வாய்ப்புகள், திடீர் வரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 10ல் இருக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் தான் மிகப்பெரிய அளவில் ஐ ஓப்பனராக இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த 2024 ஆவணி மாதத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிகபட்சம் அதில் கமெண்ட்ஸுக்கு பதில் அளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ என்னோடய கம்பெனிலேருந்து அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக நானே உங்களுடைய ஜாதகத்தின் ஸ்டஃப் என்ன, அது ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் உங்களுடைய திசாபுத்தி என்ன மாதிரியான தன்மையில் இப்போ இருக்குது, கடந்து வந்த தன்மை எப்படி, அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அது அன்னியில் நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு உண்டான ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன். நன்றி, வணக்கம்.